பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்கோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு अस्मत्कुरु समारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கிருஷ்ணானுபவத்தையே பெரும்பாலும் தம்முடைய பாசுரங்களிலே மிக விரிவாக அனுபவித்தவரான பெரியாழ்வார் தொடர்ந்து ராமாவதாரம் முதலிய மற்ற அவதாரங்களை பற்றியும் சிற்சில அனுபவங்களை செய்தார். இப்படி விபவாவதார அனுபவங்கள் ஆன பிற்பாடு அர்ச்சாவதார அனுபவத்தை செய்யத் தொடங்கி முதலிலே திருமாலிருஞ்சோலை என்கிற திவ்ய தேசம் விஷயமாக 2 திருமொழிகளை அருளிச் செய்தார். அதற்கு அடுத்தபடியாக திருக்கோட்டியூர் என்கிற திவ்ய தேசத்தை ஒரு திருமொழியிலே அனுபவித்தார். அப்படி அனுபவிக்கின்ற பொழுது அந்த திருமொழியை பாகவதர்கள் பெருமையை சொல்லும் திருமொழியாகவும் அருளிச் செய்தார். அதாவது எம்பெருமானுடைய அடியவர்களான அந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் அவர்களுடைய ஏற்றத்தை தெரிவிக்கும் பெருமையை தெரிவிக்கும் திருமொழியாக அந்த நாவகாரியம் சொல்லிலாதவர் என்கின்ற திருமொழியானது அமைந்திருந்தது. அதிலே ஒரு பாசுரத்திலே கேசவா புருடோத்தமா கிளறு சோதியாய் குரலா என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே என்று எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுபவர்கள் யாரோ அவர்கள்தான் எம்பெருமானுடைய அடியவர்கள். கேசவா புருஷோத்தமா கிளறு சோதியாய் குரலா என்றெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமங்களை பேசுகின்ற அடியவர்கள் யாரோ அவர்களுக்கு நான் அடியவன். அவர்கள் அந்த அடியவர்கள் என்னை விற்கவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம் என்று அந்த பாகவதர்களுக்கு நான் கிரய விக்கிரய அர்ஹனாயிருக்கிறேன். விற்பதற்கும் வாங்குவதற்கும் உரியவனாய் நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட அடிமை நான் என்று பகவானுடைய திருநாமங்களை சொல்லுபவர்களை பற்றி அந்த நாவகாரியம் சொல்லிலாதவர் என்கிற திருவாய்மொழி அந்த திருமொழியிலே அனுபவித்தார் பெரியாழ்வார். உடனே அடுத்த திருமொழியிலே எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லாதவர்கள் என்னென்ன துன்பங்களை எல்லாம் படுவார்கள், எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுகின்ற அடியவர்கள் என்று 4ஆம் திருமொழியிலே அருளிச் செய்தவர். 4ஆம் பத்து 5ஆம் திருமொழியிலே அந்த திருநாமங்களை சொல்லாதவர்கள் படும் வேதனைகள் யாவை, அதிலேயும் மரண காலத்திலே அவர்கள், அதாவது மரண தருவாய், மரணம் இன்னும் வரவில்லை வரப்போகிறது என்கிற நிலைமை, அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் துன்பப்படுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட துன்பத்தை அடையாமல் இருக்க வேணுமானால் அந்த துன்பங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னமே பகவானுடைய நாமங்களை சொல்லுங்கள் என்பதாக நமக்கு உபதேசிப்பது போலே ஒரு திருமொழி அருளிச் செய்தார். அதுதான் ஆசைவாய்ச் சென்ற சிந்தையராகி என்று தொடங்குகின்ற 4ஆம் பத்து 5ஆம் திருமொழி. ஆஹா, இறப்பு காலத்திலே நீங்கள் யமனுடைய தண்டனையிலே அகப்பட்டுக் கொள்வதற்கு பதிலாக முன்னமே பகவானுடைய திருநாமங்களை சொல்லிவிட்டால் இந்த தண்டனையிலிருந்து தப்பலாமே என்று நமக்கு உபதேசித்தார். ஆனால் இதற்கும் கூட எம்பெருமானுடைய திருநாமங்களை நாம் உணர்ந்து அதனுடைய பொருளை உணர்ந்து ஈடுபாட்டோடு சொல்ல வேண்டும் என்றல்லவோ தோன்றுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது 4ஆம் பத்து 6ஆம் திருமொழியிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், நீங்கள் பகவானுடைய திருநாமங்களை பொருளுணர்ந்து சொல்ல வேண்டும் என்று கூட அவசியமில்லை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பகவானுடைய திருநாமங்களை இடுங்கள். அந்த பிள்ளைகளை கூப்பிடுகின்ற சாக்கில் நீங்கள் பகவானுடைய திருநாமங்களை சொல்லுங்கள், உங்களுக்கு உயர்ந்த பேரு கிட்டும் என்கின்றார். இது பகவானுடைய திருநாமம் என்று தெரியாவிட்டாலும் கூட, நாம் பகவானுடைய நாமத்தை தான் சொல்லுகிறோம் என்று உணர்ந்து சொல்லாவிட்டாலும் கூட
அந்த நாமத்தை சொல்லிவிட்டால் அந்த நாமமானது தானே பலனை கொடுத்து விடும். ஏனென்றால் அந்த நாமத்திற்கு உரிய ஒரு இயல்பு அது. எவனவன் திருநாமத்தை சொல்லுகிறானோ அவனுக்கெல்லாம் உயர்ந்த பலனை கொடுப்பது அது திருநாமத்தினுடைய இயல்பு. அவன் தெரிந்து சொல்லுகிறானா தெரியாமல் சொல்லுகிறானா என்றெல்லாம் பார்ப்பதில்லை என்று இது பெரியோர்கள் காட்டி இருக்கிற வழி. அதற்கு உதாரணமாக கூட ஒரு ஸ்லோகத்திலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் என்ன சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்? ஹரிர் ஹரிஹி ஹரிர் ஹரிஹி. முக்கியமாக விடியற் காலையிலே எழுந்திருக்கிற பொழுது ஹரிர் ஹரிஹி ஹரிர் ஹரிஹி என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவன்தான் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஹரிப்பவன் என்று அதற்கு பொருள். ஆகையினாலே ஹரிர் ஹரதி பாபானி துட்ட சித்தைர் அபிஸ்மிருதா அனிச்சயாபி சம்சுருஷ்டா தகத்யேவ பாவகா. பொருளை தெரிந்து கொள்ளாமல் சொன்னால் பலன் கிடைக்குமா என்று கேள்வி எழலாம். நீ பொருளை தெரிந்து கொள்ளாமல் சொன்னாலும் பலன் கொடுக்கிற சுபாவம் திருநாமத்திற்கு உண்டு. ஆகையினாலே உனக்கு பலன் கிடைத்தே தீரும் என்றார்கள். அது எப்படி கிடைக்கும்? எப்படி பொருள் தெரியாமல் சொன்னால் கிடைக்கும் என்ற கேள்விக்கு மிக அழகாக உதாரணம் அந்த ஸ்லோகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்படுகிறது? அனிச்சயாபி சம்சுருஷ்டா தகத்யேவ பாவகா. ஒருத்தன் இது நெருப்பு என்று தெரிந்து கொள்ளாமல் அந்த ஒரு நெருப்பை தொட்டு விடுகிறான். ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது, ஏதோ பொருள் என்று நினைத்து தொடுகிறான். ஆனால் அது நெருப்பு கட்டி என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது அவனை சுட்டு விடுகிறது. நான் நெருப்பு என்று தெரியாமல் தானே தொட்டேன், ஏன் என்னை சுட்டது என்று கேட்க முடியுமா? நீ தெரிந்து தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் சுடுவது என்பது நெருப்பினுடைய இயல்பு. அதே போலத்தான் நீ தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் பலன் கொடுப்பது என்பது அது திருநாமத்தினுடைய இயல்பு. ஆகையினாலே பலன் கிடைத்தே தீரும். ஆகையினாலே என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பகவானுடைய நாமங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு வைத்தால் அந்த குழந்தைகளை அழைக்கின்ற சாக்கிலே நாமும் பகவானுடைய நாமத்தை சொன்னவர்களாக ஆவோம். நமக்கு நிச்சயமாக நரகம் கிடைக்காது என்று இதைத்தான் ஒரு 10 பாசுரங்களாலே, அதாவது 4ஆம் 10 6ஆம் திருமொழி பூர்த்தியாக பெரியாழ்வார் இதைத்தான் அருளி செய்கின்றார். கீழே ஆசிவாய்ச் சென்ற சிந்தையராகி என்கின்ற 5ஆம் திருமொழி பூரா இறப்பை பற்றி சொன்ன திருவாய்மொழி. இறப்புக்கு அடுத்தபடியாக இப்பொழுது இந்த திருவாய்மொழியிலே பிறப்பை பற்றி அருளி செய்கின்றார். பிறக்கின்ற பொழுதே குழந்தைக்கு எப்படி பிறக்கின்றது, அதற்கு எப்படி நாம் பெயர்களை இட வேண்டும் என்று அதைத்தான் தெரிவிக்கின்றார். அதிலே முதல் பாசுரத்திலே அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை எந்த குழந்தைக்கு வைக்கின்ற தாயாரானவள் நிச்சயமாக நரகத்திற்கு போக மாட்டாள். ஏனென்றால் அவள் அந்த நாராயணனுடைய திருநாமத்தை குழந்தைக்கு வைத்து விட்டால் இவள் நாராயணனுடைய தாயார் என்றே யமன் நினைத்து விடுவானாம். ஆகினாலே நாராயணனுடைய தாயாரை நெருங்குவதற்கு யமனும் கூட அஞ்சுவான் அல்லவா? ஆகையினாலே நாரணந்தம் அன்னை நரகம் புகாள், அவளுக்கு நரகம் போக வேண்டிய அவசியமே இல்லை என்பதாக முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஆகங்களையுடை கூரைக்கு அங்கோர் கத்தைக்கும் ஆகையினால் அங்கவத்த பேரிடுமாதருகாள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனித்திருவினோ நாயகன் நாரணன் தம்மன்ன நரகம்புகாள். காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால். பண்டை காலத்திலே குழந்தைகளுக்கெல்லாம் பெயர் வைக்க வேண்டும் என்றால் என்ன பெயர் வைப்பார்கள் என்னால் இப்படியும் ஒரு காலத்தில் பழக்கம் இருந்தது போலும் என்று நினைக்கும்படியாக இருக்கிறது. யார் நிறைய பணம் கொடுக்கிறானோ அவனுடைய பெயரை இட்டு விடுவது என்றெல்லாம் அந்த காலத்திலே அரசர்கள் அவர்களை திருப்தி செய்வதற்காக அரசனுடைய பெயரை குழந்தைக்கு வைப்பது. ஏனென்றால் இந்த குழந்தைக்கு அரசனுடைய பெயரை வைத்தால் என்றோ அவன் காசும் கரையுடை கூரையும் அங்கோர் கற்றையும் கொடுப்பான். இவன் இந்த குழந்தைக்கு அவனுடைய பெயரை வைக்கவில்லை என்றால் இதை கொடுக்காமல் போய்விடுவானே என்று நினைத்து எவன் மகா தனிகன் எவனவன் இப்படி என்னுடைய பெயரை வைக்கிறவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் இவர்கள் முன்பின் யோசியாமல் அப்படி அவனுடைய பெயரை எல்லாம் வைத்து விடுவார்களாம். அப்படியெல்லாம் வைக்காதீர்கள் என்கிறார் பெரியாழ்வார். காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் என்றார். காசி என்றால் பணம் காசி என்று சொல்லுகிறோமே அது என்று பொருள் கொள்ளலாம். அல்லது காசி என்றால் ஒரு ஆபரணம், காசு மாலை என்று கூட சொல்லுகிறார்களே அப்படி ஒரு ஆபரணம். கரையுடை கூரை என்றால் நல்ல உயர்ந்த பட்டுக்கரை வைத்த நல்ல பெரிய கரைகள் எல்லாம் வைத்த கூரை என்னால் வஸ்திரம் துணி. ஆஹா, காசு கரையுடை கூரை அங்கோர் கற்றை, ஏதோ ஒரு கற்றை ஏதாவது ஒன்று கொடுப்பானவன் என்று இப்படியெல்லாம் வைத்து காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அந்த ஆசை காரணமாக
நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவத்த பேரிடும் அபத்தமான பெயரை எல்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு வைக்கிறீர்களே, அப்படி வைக்காதீர்கள். ஆதர்கள், ஆதர்கள் என்றால் ஆதர் என்கிற சப்தத்திற்கு பாவம் செய்தவர்கள் என்று பொருள். அல்லது அங்கு அவத்த பேரிடும் மாதர்கள் என்றும் கூட நாம் கொள்ளலாம். மாதர்கள் என்றால் பெண்கள். குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறவா யார் சொல்ற பேரை வைப்பானா? பெண்கள் சொல்லுகிற பேரைத்தான் வைப்பார்களாம். அது மட்டுமல்ல, இங்கேயே கூட தம் அன்னை என்றும் நங்கைகள் நாரணன் தம் அன்னை என்றும் பாசுரத்திலே மேலே வருகின்ற பொழுது அந்த பெண்களை அழைத்திருக்கிறபடியினாலே இந்த பாசுரத்திலே மாதர்கள் என்று சொல்லுவதாகவும் நாம் பொருள் கொள்ளலாம். ஆதர்கள் என்றால் பாவம் செய்தவர்களே, நீங்கள் ஏற்கனவே பாவம் செய்தபடியினாலே தானே இந்த உலகத்திலே வந்து இப்படி பிறந்து அல்லாடுகிறீர்கள். இந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்காகவாவது பகவானுடைய திருநாமங்களை நீங்கள் சொல்லலாமே என்பதாக வைத்து அவர் என்ன தெரிவிக்கிறார்? கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனித்தீருமினோ. கேசவன் என்ற பெயரை நீங்கள் இடுங்கள் அந்த குழந்தைக்கு. கேசவன் பேரிட்டு தேனித்துனா கவலையற்று இருங்கள், தெளிவாக இருங்கள், நமக்கு எந்த துன்பமும் வராது என்று கேசவனுடைய பெயரை இட்டு விட்டால் அதற்கு பிறகு மிகவும் தெளிவாக எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம் என்று சொன்னார். ஏன் கேசவன் என்ற பெயரை இட்டு விட்டால் அதனால் என்ன பயன்? குழந்தைக்கு கேசவன் பெயர் வைத்து விட்டால் என்ன நமக்கு பயன் கிடைக்கும் என்றால், கேசவன் என்ற பெயரை குழந்தைக்கு இட்டுவிட்டால் அந்த தாயார் என்ன ஆகிறாள்? அந்த கேசவனுடைய தாயாராக அவள் ஆகிவிடுகிறாள். உடனே யமன் என்ன செய்வான் என்னால், இவள் கேசவனுடைய தாயார், நாராயணன் கேசவன் என்னால் அது ஆறு நாராயணனுடைய மற்றொரு திருநாமன் தானே, ஆஹா அவனுடைய தாயார் என்று இவளையும் எண்ணி இவள் கிட்ட நெருங்கவே மாட்டானாம் யமன். அதத்தான் நாயகன் நாரணன் தம் அன்னை என்று நாயகன் நாரணன் கேசவன் என்று இத்தனை பலன்களையும் அற்ப பலன்களுக்காக எவனோ ஒருத்தனுடைய பெயரை இடுகிறீர்கள். ஆனால் அவனுக்கும் அந்த பலனை கொடுத்தவன் அந்த கேசவனும் நாரணன் என்கிற திருநாமத்தை உடையவன் தானே. ஆகையினாலே அந்த திருநாமத்தை இந்த குழந்தைக்கு வைத்து நீங்கள் அழைக்க தொடங்கினால் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அவள் நரகம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. யமனும் கூட கேசவனுடைய பெயரை ஒரு தடவையாவது சொல் என்றுதான் மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறான் என்று புராணமும் சொல்லுகிறது. அப்படி பகவானுடைய திருநாமங்களையே வைக்க வேண்டும் என்று பெரியாழ்வார் கூறுகின்ற உபதேசம் இன்னும் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.